பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 7. தேவன் இன்றைக்கு இப்படியாக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய இதயங்களையும் சிந்தைகளையும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேதம் வசனம் சொல்லுகிறது தெரியுமா? நாம் முதலாவது கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும். கவலைப்பட்டு கொண்டிருப்பதனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது என்று நம் ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார் தானே. கவலைப்படுவதை விட்டுவிட்டு அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் பாருங்கள். நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய வேண்டுதல்களுக்கு நிச்சயமாய் பதில் கிடைக்கும். நம்முடைய தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஒருபோது நம்முடைய ஜெபங்களை தள்ளாதவர். நாம் பாவிகளாக இருந்தாலும் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். அவர் உங்களுடைய ஜெபத்தை ஒரு நாளும் தள்ள மாட்டார். உங்களுடைய இதயத்தின் ஏக்கங்கள் யாவும் தேவனுக்கு தெரியும். எனவே நீங்கள் கவலைப்படுவதை விட்டுவிட்டு ஆண்டவர் சொன்னபடி, அவருடைய வார்த்தை சொன்னபடி ஜெபம், விண்ணப்பம், ஸ்தோத்திரம், வேண்டுதல் இவைகளில் உங்கள் நேரங்களை செலவிடுங்கள். உங்களுடைய மனபாரங்களான சூழ்நிலையிலே ஜெபம் பண்ணும்படியாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனை ஸ்தோத்தரியுங்கள். உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஒரு சிநேகிதனிடத்தில், ஒரு நண்பனிடத்தில் சொல்லுவது போல ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நண்பனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நாம் இப்படி நம்முடைய விண்ணப்பங்களை தேவனிடத்தில் சொல்லும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம் தருவார். நாம் ஜெபிக்கலாம். அன்பான பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இன்றைக்கும் எங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்தீரே. எங்களை கவலைப்படாமல் இருக்க சொல்லியிருக்கிறீரே. எங்களுடைய விண்ணப்பங்கள் யாவையும் ஸ்தோத்திரத்தோடு வேண்டுதலோடு ஜெபத்தில் சொல்ல சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். இதயங்களிலும் சிந்தைகளிலும் பெரிய தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். குடும்பங்களிலே சமாதான குறைச்சல்கள் எல்லாம் மாறி போகட்டும். வேலை செய்கிற இடங்களிலும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் விண்ணப்பங்களிலும் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய கவலைகள் யாவையும் மேகத்தை போல் அகற்றிவிடும். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு இனிமையான நாளாய் மாற்றி தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கவலைப்படாமல் இருங்கள். தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.